இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இந்தோ யூஎஸ் ட்ரேட் டீலுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு வருடமும் அமெரிக்காவிடம் இருந்து $146 மில்லியன் வரைக்கும் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது வரும். அப்ப நம்மளோட அந்த ட்ரேட் சர்ப்ளஸ் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி யாருக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு ட்ரேட் டீலை வந்து நீங்க பாராளுமன்றத்தில் வச்சு டிஸ்கஸ் பண்ண அவசியம் கிடையாது, அதை விவாதிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதை பாராளுமன்றத்தில் நீங்க பாஸ் பண்ணும், அதை நிறைவேற்றணுங்கிற கட்டாயம் உங்களுக்கு கிடையாது. கவர்மெண்ட் கையெழுத்து போட்டு போயிடலாம். அப்ப இவ்வளவு கேள்விகளும் சர்ச்சைகளும் எழும்போது அப்ப என்ன பண்ணணும்? இத நீங்க சீக்கிரசியா அமைதியா யாருக்குமே தெரியாம முதுகு பின்னால் நடத்துற மாதிரி இந்த நடத்துற விஷயம் தவறா இருக்குமோ அப்படின்றத மக்கள் வந்து கொஞ்சம் சந்தேகப்படத்தான் செய்யறாங்க. இப்போ இன்னும் நீங்க எல்லாம் காலப்போக்கில் தெரியுமா, அது வரைக்கும் பாடுபட போறது நீங்க கிடையாது, மக்கள் தான். இந்த ட்ரேட் டீல் விஷயமா ட்ரம்ப்பும் மோடியும் பேசிக்கிட்டாங்கிற அவர் ஒத்துக்கிறாரு. அப்போ அதே நீங்க சுப்பிரமணியம் சாமி சொன்னதோட கனெக்ட் பண்ணி பாருங்க. ட்ரம்ப் கையில தான் மோடியோட சிந்து அப்படின்னு சொல்லும் போது இதுல யாரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்திருக்கா, யாரு பலமான நிலைமையில இருந்து பேசியிருக்கா, அப்ப என்னெல்லாம் விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இன்றைக்கு நாம பேச தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைப்பு இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல். என்னடா இதை குறித்து அவன் என்ன பேச போறான், ஆல்ரெடி தான் பேசிட்டோமே அப்படின்னா, இப்ப நடந்த பல நிகழ்வுகளாகவும் அதற்கு பின்னால நடந்த சில நிகழ்ச்சிகளும் சில முக்கியமான திருப்பங்களும் இந்த இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீலை நம்ம மறுபடியும் ஒரு முறை திருப்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த ஃபைல்ஸுக்கும் இந்த ஆவணங்கள்லாம் வெளிவந்த காலத்தை நம்ம உற்று நோக்கும் போது இதற்கு இந்த இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல் மேல ஒரு அழுத்தம் இருந்திருக்குமோ, அதுவும் ஒரு இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீலுக்கு ஒரு காரணமா இருந்திருக்குமோங்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கு வெளியில வர கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்கு. அதை உண்மை தன்மையை நம்ம புரியலைனாலும் ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடிய நிலைமையிலேயாச்சு இன்னைக்கு இண்டோ யூஎஸ் டீல் மேல ஒரு சந்தேகத்தின் மேகங்கள் நிலவாடிட்டு இருக்குங்க, நம்மளால மறுக்க முடியாது. அப்போ ஏன் இந்த சந்தேகங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இது அனில் அம்பானி பேர் மட்டும் இதுல இன்வால்வ் ஆகியிருந்தா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இன்றைக்கு இந்திய யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டரா இருக்கிற ஹர்தீப் சிங் பூரி மேலையும் சந்தேகத்தின் மேகங்கள் எழும்போது நாம ஒவ்வொரு விஷயத்தையும் க்ளோஸா தான் அணுக வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம சுப்பிரமணியம் சாமி அவர்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கிற சுப்பிரமணியம் சாமி மாறல்கள் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப்போட கையில தான் மோடியோட குடுமி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவர் உங்க கட்சிக்காரரே, விஷயங்கள் தெரிந்தவர். அப்போ இந்த ட்ரேட் டீல் அழுத்தத்தில், இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் மோடி மேலுள்ள அழுத்தத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு ட்ரேட் டீலா இருந்தா அது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்குங்கிற ஒரு சந்தேகமும் எழும். பொதுவாக ஒரு ட்ரேட் டீல் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா வந்து ஒரு நுகர்வு கலாச்சாரம் உள்ள ஒரு நாடு, நம்ம ப்ரொடியூஸ் பண்ற நாடு. அப்போ பொதுவாக அப்படி ஒரு ட்ரேட் டீல் எடுத்தா இந்தியாவுக்கு தான் அது பலனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய பொருள் அமெரிக்காவில் தயாரிக்கிறது இல்லை, அது வெளிநாட்டில் வந்து இறக்குமதி தான் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்தியா போகக்கூடுமானால் இந்தியாவுக்கு நல்ல லாபகரமா இருக்கும்னா இது வரைக்கும் எல்லா அசம்ஷனும் நம்ம இருந்தோம். ஆனா இந்த இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீலோட விஷயங்களை வந்து பொதுவா பப்ளிக்கு தெரியாது, நமக்கு லாபகமா இருக்கும் நம்ம நினைச்சிடணும். அந்த சூழ்நிலையில அதை குறித்து ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசும்போது சொல்றாரு, டேட்டா பிரைவசிங்கிற ஒண்ணு கம்ப்ளீட்டா போயிடும், இனி எல்லா டேட்டாவையும் நம்ம யூஎஸோட ஷேர் பண்ண வேண்டியது வந்துடும், இது நல்லதல்ல. டேட்டா பிரைவசி லாவெல்லாம் இந்த ட்ரேட் டீல் மூலமா கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்தியன் டேட்டா அமெரிக்க டேட்டாவோட அமெரிக்காவுக்கு அடிமையாகி விடும் ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. அப்போ இது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஏன்னா இதுல வந்து என்ன நடந்திருக்குங்கிறது யாருக்கும் இன்று வரைக்கும் வெளியில தெரியவில்லை. அப்ப டேட்டாங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. டேட்டாங்கிறது தான் 21ஆம் நூற்றாண்டியோட மிகப்பெரிய ட்ரேட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த டேட்டாவை வந்து அமெரிக்காவுக்கு நம்ம கொடுக்க கூடாதுங்கிறது தான் நம்ம இந்தியாவோட பல நாடு, எந்த நாடுகளும் கொடுக்க கூடாது, இந்தியாவோட பல ஆண்டு காலமாக இந்தியா எடுத்துக்கொண்ட ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக நிறைய டேட்டா செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் லாஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கோம். அதையெல்லாம் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல் இருக்குன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அப்ப இது மிக ஒரு அபாயமணி. அப்ப என்ன நடக்குது நமக்கு தெரியவில்லை. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி இந்த ட்ரேட் டீலுக்கு முன்னாடி இப்போ நம்ம அமெரிக்காவிடம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு $46 பில்லியன் நம்ம இறக்குமதி பண்றோம். கிட்டத்தட்ட 88-90 பில்லியன் $100 பில்லியன் சொல்றாங்க, அது எவ்வளவு தெரியல, அதுக்கு நம்ம ஏற்றுமதி பண்றோம். அப்ப இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ட்ரேட் டெபிசிட் இல்ல, ஒரு எக்ஸஸ் ட்ரேட் இருக்கு, ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரேட் சர்ப்ளஸ் தான் அமெரிக்காவோட இருக்கு. அதாவது $50-60 பில்லியன் இந்தியாவுக்கு இந்த வர்த்தகத்தினால் லாபம் இருக்கு. ஆனா இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீலுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு வருடமும் அமெரிக்காவிடம் இருந்து $146 மில்லியன் வரைக்கும் நம்ம
இம்போர்ட் பண்ண வேண்டியது வரும். அப்போ நம்மளோட அந்த ட்ரேட் சர்ப்ளஸ் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி யாருக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி பல விஷயங்களை கிளப்புறாரு. கிளப்புறதோட மட்டும் இது மட்டும் இல்லைன்னா கூட அரசியல் தாக்குதலா நம்ம அதை பார்த்துக்கலாம். இதற்கு பின்புறத்துல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நீக்க எல்லாம் வரும்போது அதுல மோடியோட அவர்களோட பேரும் நான் சொன்னபடிதான் அவர் இஸ்ரேல்ல போய் ஆடி பாடி அமெரிக்காவுக்கு உதவி பண்ணாருன்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது அப்ப என்ன நடக்கின்றது என்றும் சந்தேகம் கிளப்புது இல்லையா? இந்த சந்தேகத்துக்கு வரக்கூடிய சமயங்கள்ல தான் இந்த இந்தோ யுஎஸ் ட்ரேட் டீலும் இந்தியா 2 கண்ட்ரிகளால ஒத்துக்கொள்ளப்பட்டு சைன் பண்ணப்படுது. அப்போ அந்த சந்தேகத்தை மக்கள் மத்தியில் நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு இருக்கு. அது மோடி அரசாங்கத்துக்கு இருக்கு. அவங்க இதுவரைக்கும் அதை செய்யக்கூடிய முயற்சியை செய்யவில்லை. எப்படி பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு 2-3 ஆட்கள் இருக்கிறாங்க. அர்ணாப் கோஸ்வாமின்னு ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் அவங்க முதல்ல சொல்றது இப்படிதான் சொல்றாங்க. முதல்ல கேள்வி எழுதி கொடுத்துருவாங்க, அப்புறம் இவங்க பதில் சொல்லுவாங்கன்றாங்க. அங்க போய் உட்காந்து கேள்வி கேட்பாங்க, இவங்க பதில் சொல்லிட்டு வந்துருவாங்க. இது மக்கள் மன்றமா? இது மக்கள் மன்றமா? கிடையாது. நீங்க ட்ரேட் டீல்னு சொல்லும் போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு நிறைய மக்களுக்கு தெரியறது இல்லை. ஏன் அதை என்ன அப்படியே தெரியாம இருக்கும்? வெளியில வராது பெருசா கையெழுத்தாடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஒரு சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, லான்னு எடுத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல வச்சு 2 அவையிலையும் வச்சு அது பாஸ் பண்ணோம். எதிர்கட்சிகளும் அதை வைப்பாங்க, எதிர்கட்சிகளுக்கும் போகும், அவங்களுக்கும் உள்ள குறைகளை சொல்லுவாங்க. அந்த பில் பாஸ் பண்ணும்போது ஒரு விவாதம் நடக்கும். பெரிய பில்லா இருந்தா கண்டிப்பா விவாதம் நடக்கும். 1 நாள் 2 நாள் கூட நடந்த விவாதங்கள்லாம் இருக்கு. அப்போ எல்லா விஷயங்களும் பாராளுமன்றம் மூலமாக மக்கள் பிரதிநிதி மூலமாக மக்களுக்கு தெரிய வரும். ஆனா ட்ரேட் டீல்ங்கிற அப்படி கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரேட் டீல்ங்கிறது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசு எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த மத்திய அரசு மட்டும்தான் இதை ராட்டிஃபை பண்ணும். அதாவது மோடி தலைமையிலான அந்த மந்திரி சபை இருக்கு இல்லையா, அந்த மந்திரி சபையும் தான் அதை ஓகே சொல்லணும். ஓகே சொல்லி அமெரிக்காவோட கையில் ஒப்பந்தம் போட்டுறாங்க. அப்போ இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் எதிர்கட்சிகளுக்கு கூட தெரியாது, நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கூட தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எம்பி கூட பாஜக கிடையாது, ஒரு எம்பி கேபினெட்ல கிடையாது. அப்ப தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாது. இதே மாதிரிதான் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கிட்ட பாஸ் பண்ணுமானா கிடையாது. ஒரு ட்ரேட் டீலை நீங்க பாராளுமன்றத்துல வச்சு டிஸ்கஸ் பண்ண அவசியம் கிடையாது, அதை விவாதிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதை பாராளுமன்றத்துல நீங்க பாஸ் பண்ணும், அதை நிறைவேற்றணுங்கிற கட்டாயம் உங்களுக்கு கிடையாது. கவர்மெண்ட் கையெழுத்து போட்டு போயிடலாம். அப்போ இவ்வளவு கேள்விகளும் சர்ச்சைகளும் எழும்போது அப்ப என்ன பண்ணணும்? இதை நார்மலா இது வரைக்கும் ட்ரேட் டீல் எல்லாம் நடந்திருக்கு, வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் நேரம் நடக்கும், போட்டுருவாங்க, ஒரு பெரிய சச்சரவு வந்தது இல்லை. இப்ப நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த ட்ரேட் டீலுக்கு தலைவர், இது இந்தியாவின் தலைவராக இருக்கிற பிரதம மந்திரி மோடி அவர்களோட சென்று அமெரிக்கன் பிரசிடண்டோட கையில இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா அப்ப அவருக்கு பயந்துதான் அவர் போடணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஆச்சுன்னா கண்டிப்பா இந்தியாவோட நலன்கள் பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி எழத்தான் செய்யும். அப்ப அதெல்லாம் இல்லை. இந்த வர்த்தக ஒப்பந்தம் ட்ரேட் டீல் நியூட்ரலா தான் நடந்திருக்கு. பாருங்க, இதுல நமக்கு இதெல்லாம் பெனிஃபிட், இந்த துறையில பெனிஃபிட், இந்த துறையில இது வந்திருக்கு, இதுல இவ்வளவு விட்டு கொடுத்துருக்கோம், ஆனா இவ்வளவு லாபம் வருது, இதுல விட்டு கொடுத்தாலும் இதுல இந்த தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படல, விவசாயத்துல நம்ம இவ்வளவு விட்டு கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம மக்களை பாதிக்காது, இந்த மாதிரி நம்ம வேற மாதிரி கொடுத்து நம்ம சம்பாதிச்சுக்கலாம், அப்படி எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய கடமை இந்த வர்த்தக அரசாங்கத்துக்கு இன்னைக்கு இருக்கு. ஏன்னா பிரச்சனை என்ன வந்துருச்சு? நீங்க அவருக்கு அடிமையின் மறைமுகமா உங்க கட்சியை சார்ந்த சுப்பிரமணிய சாமியே சொல்றாரு. அப்ப நீங்க போட்ட ட்ரேட் டீலும் ஒரு அடிமையும் ஒரு முதலாளியும் போட்ட ட்ரேட் டீல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ அதுல நாட்டின் நலன் பாதிக்கப்படும் அவர் சொல்றாரு. இவ்வளவு உங்க கட்சியை சார்ந்த ஒருத்தரே சொல்லும் போது மக்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா இது பாராளுமன்றத்துக்குள்ள வராம அரசாங்கத்துக்குள்ள அரசாங்கம் வச்சுக்கிறீங்க. உங்க அரசாங்கத்துல உங்க பிரதம மந்திரியின் பேரை மட்டும் சொல்லாம ஆல்ரெடி ஒரு மினிஸ்டரோட சேர்ந்து உண்மையாவே எப்ஸ்டீன் ஃபைல் மூலமா அங்க இருக்கு. அப்போ அது மக்கள் விரோதமான ஒரு ட்ரேட் டீலா இருக்குமோ, இந்திய நலனுக்கு விரோதமான ஒரு ட்ரேட் டீலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நீக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. இந்த இந்தோ யுஎஸ் ட்ரேட் டீல் அப்படின்னு சொல்றது வர்த்தக ஒப்பந்தத்தில் உள்ள சந்தேகங்களை நீங்க ஒரே விஷயத்துல சிம்பிளா எளிதா நீங்க நிவர்த்தி செஞ்சிடலாம். எப்படி செஞ்சிடலாம்? பாராளுமன்றத்தின் அவைகளையும் கூட்டி இந்த ட்ரேட் டீலை முழுமையாக வச்சு ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தி நல்லது கெட்டதை நீங்க டிஸ்கஸ் பண்ணி நீங்க செய்யலாம். நார்மலா அப்படி செய்யலாம். இதுக்கு முன்னால காங்கிரஸ்ல செஞ்சாங்கன்னா இதுக்கு முன்னால் இதுக்குள்ள தேவைகள் எழுந்தது இல்லைங்க மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. இன்றைக்கு we are living in extraordinary circumstances. இன்று ஒரு அசாதாரண சூழ்நிலையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம் நாட்டில் உள்ள மினிஸ்டர்ஸ் மேலேயும் பிரதம மந்திரி மேலே அவர் கட்சியை சார்ந்தவங்களே அவர்கள் ஒருவருடைய அவர்களுடைய சிண்டு ஒருவர் கையில் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம மக்களோட நலனை பாதுகாக்க வேண்டிய கடமை அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற. அவர் சொல்றது பொய்யா உண்மையாங்க ரெண்டாவது விஷயம். இப்ப மக்கள் நலன் வரும்போது உங்க பேச்சு நாங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க பேச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அவங்க இருக்கு. அப்ப நீங்க எப்படி செய்யணும்? பாராளுமன்றத்துல வெள்ளை அறிக்கை கொடுங்க, ஹோல் ட்ரேட் டீலையும் வைங்க. இதுதான் இந்த ட்ரேட், இந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு, இந்த செக்டர்ல எவ்வளவு, இந்த செக்டர்ல எவ்வளவு, இந்த செக்டர்ல எல்லாத்தையும் வைங்க. எல்லாத்தையும் பாராளுமன்றத்தில் விவாதியுங்கள். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரேட் டீல பொதுமக்களுக்கு சென்று சேர்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட் பண்ணுங்க. இது ரெண்டும் இதோட பிளஸ் அண்ட் மைனஸ் முதல்ல கொடுத்துருங்க. அடுத்த நாள் கேள்வி கேட்கட்டும். பொதுமக்களுக்கு இது ஒரு தெளிவு வேண்டும்.
பப்ளிக் ஹியரிங் வைங்க நான் உங்களுக்கு சொல்ல, பொதுமக்களுக்கு ஓரளவாக தெரிய வேண்டும், பொது வெளியீடு இது வர வேண்டும், இந்த ட்ரேட் டீல் என்னங்கிறது வரணும், மக்கள் தங்க அப்பதான் அந்த ட்ரேட் டீல் நம்மளுக்கு பெனிஃபிஷியலா இல்லைங்கிறது தெரியும். நீங்க சீக்கிரசியா அமைதியா யாருக்குமே தெரியாம முதுகு பின்னால் நடத்துற மாதிரி இந்த நடத்துற விஷயம் தவறா இருக்குமோ அப்படின்றத மக்கள் கொஞ்சம் சந்தேகப்படத்தான் செய்யறாங்க. இப்போ இன்னும் நீங்க எல்லாம் காலப்போக்கில் தெரியுமா, அது வரைக்கும் பாடுபட போறது நீங்க கிடையாது, மக்கள் தான். அப்போ மக்களுக்கு இந்த இண்டோ யூஎஸ் ட்ரேட் EU ட்ரேடில் நல்லா புரிஞ்சுக்கணும். EU ட்ரேடில் வர்த்தக ஒப்பந்தத்தை பத்தி யாரும் பெருசா பேசல, அதுல சில குறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கூப்பிட்டுட்டாங்க. இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யூஎஸ் ட்ரேட் டீல் தான் இப்ப சர்ச்சைக்குள்ள விஷயமா இருக்கு. அதை நீங்க பொதுப்படியில வச்சு பாராளுமன்றத்துல வச்சு பிரஸ் ரிப்போர்ட் கொடுத்து எல்லா மினிஸ்டர்ஸையும் உட்கார வைங்க, அவ்வளவு பேர் கிளாரிஃபை பண்றோம். நீங்க அதுக்கு தானே வேலை பாக்குறீங்க, அதுதான் உங்க கடமை. அந்த கடமையை கூட செய்ய முடியலன்னா சேரை விட்டு எந்திரிச்சு உங்க வீட்டுக்கு போய் உட்காந்து அடுப்படியில் உட்காந்து சாப்பிட்டுவாங்க. உங்களை வேற ஒன்றும் நாங்க குறை சொல்ல. மக்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எங்கள் நலன்களை நீங்கள் பழி கொடுத்து நீங்கள் அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டிருக்கீங்கன்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லும் போது அதை கிளாரிஃபை பண்ணுங்க. ரெண்டாவது, எனக்கு பெரிய சந்தேகம் கூட வந்திருக்காது. ஆனா பிரதம மந்திரி ஒரு மீட்டிங் ஒரு இன்டர்வியூ வச்சு அது ரிட்டன் இன்டர்வியூன்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர்ல பேசினாருன்றாங்க. ரிட்டன் இன்டர்வியூவாக இருக்கும் பட்சத்தில் அது மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு கூட வாயை தொடர்ந்து இவர் பேச மாட்டாருன்னா இவர் இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான். பிரதம மந்திரி ஒரு போஸ்ட்ல இருந்து இவர் இறங்கி பிரதம மந்திரியே இல்லாம நடந்தா கூட நல்லா இருக்கும் போல அந்த அளவுக்கு தான் ஒரு நடவடிக்கை இருக்கு. அப்போ பிரதம மந்திரி வார்த்தை சொல்றாரு, இது பொசிஷன் ஆஃப் வீக்னஸ்ல பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்து டீல் பண்ணும். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் இருக்கு. நீங்க பேசுற நாடு எந்த நாட்டை குறிச்சு பேசுறீங்க? அமெரிக்கா குறிச்சு. அமெரிக்காவோட நீங்க பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்து நீங்க டீல் பண்றீங்க, அதோட பவர்ஃபுல் நாடா நீங்க? நம்ம கிடையாது, உண்மையை ஒத்துக்கணும். அப்போ பொசிஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா நான் கொஞ்சமாச்சு ஒத்துருப்பாரு. we negotiated this deal for the position of strength அப்படின்றார். நாங்கள் பலமான ஒரு நிலையிலிருந்து நாங்க இந்த ட்ரேட் டீல நாங்க பேரம் பேசி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது நம்பக்கூடிய விஷயமாக இல்லை. இந்த ட்ரேட் டீல்ல குறித்த விஷயங்களை நான் சொன்னா நீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதே விஷயத்த வேற யார் சொல்றாருன்னா துருவ் ஜெய்சங்கர், அதாவது நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களோட பையன் ஒரு அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அமெரிக்கான்னு ஒரு நான் பொலிட்டிக்கல் என்ஜிஓல இருக்கிறார். அந்த என்ஜிஓட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இவர் தான். அவர் சொல்றாரு, மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில ட்ரம்போட பலமுறை பேசினதுனாலதான் இந்த இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த யார் இந்த அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்? ஜெய்சங்கரியா அங்க வேலை பார்க்கிறாருங்கிறதெல்லாம் அது வேற விஷயம். ஆனா அவர் வாயில இருந்தே ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்தும் சொல்லுவாங்க. அவங்க அரசாங்கத்தில் இருக்கிறவரோட வாய் வருது. என்ன வருதுன்னா, மோடி நேரடியாக ட்ரம்ப் கிட்ட பேசித்தான் முடிக்கிறான்னு சொல்றாங்க. இது நமக்கு என்ன தெரியும், அவங்க அரசாங்கத்தில் இருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட பிள்ளை ஒரு கன்வீனியன்டா, அதாவது வசதியா ஒரு என்ஜிஓல வெளிநாட்டுல ஒரு வேலை பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, மோடியும் தனிப்பட்ட முறையில ட்ரம்ப் கிட்ட பேசினாலதான் இந்த இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல் சாத்தியமாச்சு, இல்லைன்னு அது ஆயிருக்காது. அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இவர் யாரும் அதை குறிச்சு பேசுறது, இவருக்கு எப்படி அதை தெரிஞ்சது, இவர் எப்படி எல்லாம் பேசுறது, இவர் எப்படி அதை குறிச்சு பேசலாம், இவருக்கு எப்படி தனிப்பட்ட முறையில் பேச விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க இதை ஏன்ட்ட கேட்க கூடாது. திரு பிரதமர் மோடி அவர்கள்ட்டையும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள்ட்டையும் தான் நீங்க கேட்கணும். அப்போ இந்த ட்ரேட் டீல் விஷயமா ட்ரம்ப்பும் மோடியும் பேசிக்கிட்டாங்கிற ஒத்துக்கிறாரு. அப்போ அதே நீங்க சுப்பிரமணிய சாமி சொன்னதோட கனெக்ட் பண்ணி பாருங்க. ட்ரம்ப் கையில தான் மோடியோட சிந்து அப்படின்னு சொல்லும் போது இதுல யாரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்திருக்கா, யாரு பலமான நிலைமையில இருந்து பேசியிருக்கா, அப்ப என்னெல்லாம் விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இவரை பத்தி எனக்கு தெரியுமோ இல்ல, ட்ரம்ப்புக்கு ஒண்ணு தெரியும், 5 பைசா அந்த ஆள் இழக்க மாட்டான் யாருக்கிட்டையும். எல்லா நாட்டிலையும் புடிச்சு காசை வாங்கிட்டு இருக்கான். அப்போ உங்ககிட்ட மட்டும் விட்டு கொடுத்துருவான்னு நீங்க சொல்றது ஜென்ரலா வெளியில பார்க்கும்போது நம்ப முடியாத ஒரு விஷயம். அப்ப அந்த விளக்கத்தை நீங்க பொதுமக்களுக்கு கொடுத்தாகணும். நீங்க நான் நல்லதான் பண்ணியிருக்கேன்னு சொன்னா போதாது. ஏன்னா அவங்கள சொல்லி நம்புற காலம் மலையேறி போச்சு. அதை பொதுவெளிக்கு வாங்க, பாராளுமன்றத்துல வைங்க, பேசுங்க, பொதுமக்களுக்கு தெரியட்டும் அதுல என்ன நடந்திருக்கு, எங்களுக்கு லாபம் இருக்கா இல்லையா, நஷ்டம் இருந்தா இந்த கிளாஸ் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணுங்க, திருப்பி ரீநெகோசியேட் பண்ணுங்க, தப்பே இல்லை, டைம் ஆகட்டும். ஆனால் நீங்க நெகோசியேட் பண்றேன்னு இந்திய மக்களின் நலனை நீங்க பழி வாங்கிறாதீங்கன்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்போ ஒரு வெள்ளை நிச்சயமா செய்ய வேண்டியது 2 விஷயம் நீங்க செய்யணும். பாராளுமன்றத்துல நீங்க இதை வச்சு நீங்க விவாதிக்கணும். 2வது ஒரு வெள்ளை அறிக்கை நீங்க சமர்ப்பிச்சு பொதுமக்களும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் இந்த விஷயத்தில் பொதுமக்களுடைய சந்தேகங்களும் அவர்களுடைய பயங்களும் அவர்கள் வாழ்க்கை அழிந்து விடுமோ, வாழ்வாதாரம் போய்விடுமோங்கிறது எண்ணமும் நீங்க அதை நீக்கி ஒரு தெளிவு கொடுக்க முடியும் பொதுமக்களுக்கு. அதெல்லாம் நீங்க செய்யல அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரேட் டீல் ஏதோ பின்னால இருக்கு, மறைமுகமா ஏதோ இருக்குன்னா அவங்களுக்கு சந்தேகங்கள் வரும்.
அந்த சந்தேகங்களோட வாழ வேண்டிய அவசியம் மக்களுக்கு இல்லை. ஏனென்றால் யுவர் பவர் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் த பீப்புள். உங்களுடைய அந்த பவர், அந்த அதிகாரம், அதன் வேர் மக்கள் தான். அந்த மக்களுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில தான் நீங்க ரொம்ப கண்டிப்பா இருக்கீங்க. அப்ப நீங்க கண்டிப்பாக நாங்க எதிர்பார்ப்பது, பொதுமக்களாகிய நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, யூரோப்பியன் ட்ரேடில விட்டுருங்க, இந்தோ அமெரிக்கன் ட்ரேட் டீல் இருக்கு இல்லையா, இந்த ட்ரேட் டீல் வர்த்தக ஒப்பந்தத்தை நீங்கள் பாராளுமன்றத்திலும் விவாதிக்க வேண்டும், வெள்ளை அறிக்கையும் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மீது உள்ள சந்தேகத்தின் கண் தொடரத்தான் செய்யும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.